இந்த காணொளியிலும் நாங்கள் ஒரு புதிய பேட்டர்ன் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஒரு பெறுமதியான பேட்டர்ன். நீங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி ஏராளமான சென்டென்சஸ் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதோட ஈஸியாக உங்களுக்கு கதைக்கக்கூடியதாகவும் எழுதக்கூடியதாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதோட அதின் தமிழர்த்தங்கள், இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒவ்வொன்றும் நான் இந்த காணொளியில் இறுதியில் தந்திருக்கிறேன். ஆகவே காணொலியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. பேட்டர்ன் தொடர்பான சரியான விளக்கம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய கிராமர், அது எப்படி நாங்கள் உருவாக்க வேணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் மிக தரவாக தந்திருக்கிறேன். ஸோ காணொலியை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த காணொலியில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்க்க இருக்கிற விஷயம் பேட்டர்ன் இங்கிலீஷில் ஒரு புதிய பேட்டர்ன். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த பேட்டர்ன் சொன்னால் என்ன, ஏன் நாங்கள் பேட்டர்ன் இங்கிலீஷை பின்பற்றணும், பேட்டர்ன் இங்கிலீஷில் படித்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிற லாபம் எங்களுக்கு என்ன, பெனிஃபிட் என்ன என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் பார்த்தால், நாங்கள் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷின் ஊடாக, அதாவது பேட்டர்னாக படிப்பதன் ஊடாக அதில் இருக்கிற லாபம் என்ன, நாங்கள் இதை கற்பதன் ஊடாக எவ்வளோ குயிக்காக இங்கிலீஷை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன? பேட்டர்ன் இங்கிலீஷ் என்பது இலக்கண நியதிகளையும் காலங்களையும் உள்ளடக்கிய பல்வேறு வசனங்களை உருவாக்கத்தக்க வசன அமைப்பாகும். அதாவது இது ஒரு வசன அமைப்பு. இது ஒரு பொதுவான வசன அமைப்பாக இருக்கும். வசன அமைப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கும். நாங்கள் இந்த வசன அமைப்பின் மிகுதி பகுதியில் ஒரு சொல்லையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ ஒரு முழு வசனத்தையோ நாங்கள் இணைப்பதனூடாக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு புதிய வசனத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு வசன அமைப்பை மனதில் வச்சுக்கொண்டு அதே மாதிரியான ஏராளமான வசனங்களை, புதிய புதிய வசனங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் தொடர்பாக புதிய புதிய பேட்டர்ன் நிறைய உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ இந்த காணொலியிலும் நாங்கள் ஒரு புதிய பேட்டர்னை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் என்பது புதிய வசனங்களை உருவாக்க பயன்படும் வசன அமைப்பாகும். ஒரு சென்டென்ஸின் ஒரு அமைப்பு தான் இது, அதாவது ஒரு செட்டிங். அப்போ இதில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், புதிய வசனத்தை உருவாக்குறதுக்கு அந்த பேட்டர்னுக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு சென்டென்ஸையோ அல்லது ஒரு வேர்டையோ அல்லது ஒரு வேர்ட் தொடரையோ நாங்கள் சேர்க்கைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் அது ஒரு முழுமையான சென்டென்ஸாக வரும். மற்றது இது நாங்கள் பயப்படாமல் என்ன செய்யலாம், புதிய புதிய வசனங்களை ஈஸியாக உருவாக்கலாம். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மனசில் அரைவாசி இருக்கும், ஒரு சென்டென்ஸின் அரைவாசி பகுதி மனதில் இருக்கும், மிச்ச பகுதியை தான் நாங்கள் அதில் சேர்க்க போகிறோம். சேர்க்கைக்குள்ள புதிய புதிய வசனங்கள் உருவாகும். ஆகவே எங்களுக்கு அந்த கூச்சம் இருக்காது. நாங்கள் டக்கண்டு அதை அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும், தேவையான இடத்துல அதை அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். குயிக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பேசிக்கை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பேட்டர்னாக நாங்கள் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கொண்டு நாங்கள் அந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நாங்கள் புதிய சென்டென்சஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ள நாங்கள் மிக குயிக்காக இங்கிலீஷை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேர்ல்டில் இது ஒரு ஃபேமஸான, அதோட ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்னு சொல்கிறது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. அது தனியாக இங்கிலீஷ் கற்கிறதுக்கான மெத்தட் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜையும் நாங்கள் இப்படி கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இதை திரும்ப எல்லா காணொலிகளிலும் அநேகமாக வலியுறுத்தி வாரது இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இங்கிலீஷை. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய காலம் கற்கணுமென்ற எந்த அவசியம் இல்லை. குயிக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பேசுகிறத அல்லது எழுதுறத ஈஸியாக பிடிக்கக்கூடியதாக இருக்கும், விரைவாக பிடிக்கக்கூடியதாக இருக்கும். காலத்தை வீணடிக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு உயர்கல்வியை கற்க போகிறாருன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை நல்லா சரியாக ப்ராக்டிஸ் பண்ணினாருன்னு சொன்னால், ஒவ்வொரு பேட்டர்னாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணினாருன்னு சொன்னால் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிம்பிளாக சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அவருக்கு நடக்கிற லெக்சர்ஸ் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஸ்பீச்சஸ் இருந்தாலும் சரி ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாகவும் இது இருக்கும். ஆகவே பேட்டர்ன் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட், அதோட வெரி ஈஸி டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் இதை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். சரி, தொடர்ந்து நாங்கள் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ் தொடர்பாக கதைப்போம். இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளணுமெண்டக்காண்டி எக்ஸாம்பிளுக்கு 2-3 பேட்டர்ன் தந்திருக்கிறேன் பாருங்க. இது
பார்த்த பிறகு நாங்கள் புதிய பேட்டர்னை படிப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதில் 2-3 பேட்டர்ன் தந்திருக்கிறேன். ஐஎம், இந்த ஐஎம் என்றது வரும், அதோட ப்ளஸ் நவுன், ஒரு நவுனை போட்டிங்கன்னா சரி. ஐஎம் ஸ்டூடெண்ட், ஐஎம் டீச்சர், ஐஎம் டாக்டர், ஐஎம் டிரைவர், ஐஎம் மேசன், ஐஎம் லேபர், ஐஎம் கூலி. இப்படி நாங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போகலாம். இல்லை பாருங்க, நான் இந்த ஒரு ஐஎம்ன்றது தான் பெறும். ஐஎம் ஸ்டூடெண்ட், ஐஎம் டீச்சர், ஐஎம் டாக்டர். இந்த ஐஎம் எல்லாத்திலும் பெறுது. ஐஎம் நானூறுன்னு சொல்லி எல்லாத்திலும் பெறுது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அந்த நவுனை மட்டும் மாற்றி கொண்டு போய்க்கல, புது புது சென்டென்ஸ் வந்து தண்டை பாட்டில் உருவாகி கொண்டு வருது. ஸோ நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கிற, அதாவது எங்களோட மனசில் இருக்கிற வேர்ட்ஸ் பவரை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய சென்டென்சஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த 2வது பாருங்க, ஹீஸ்ண்டா அவர் ஒரு அல்லது அவன் ஒரு. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கே நவுனை மாற்றி கொண்டு போகிற மாட்டா புது சென்டென்சஸ் உருவாகும். ஹீஸ் பாருங்க, ஹீஸ்ண்டா அவர் ஒரு, ஹீஸ் அ ஷாப் ஓனர், அவர் ஒரு கடைக்காரர். ஹீஸ் அ கிளாக், அவர் ஒரு கிளாக். ஹீஸ் அ லெக்சரர், அவர் ஒரு விரிவுரையாளர். இப்படி புது புது வசனங்கள் அப்படியே என்ன செய்யலாம்னு சொன்னால் உருவாக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, சீஸ் அண்டு வந்திருக்குது, அங்கால வேர்ப் வரணும், அதோட ஐஎன்ஜி வரணும். இது ஒரு பேட்டர்ன். ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸில் இருக்கிற ஒரு வசனம். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சி வந்துருக்கு. ஷீன்னு சொன்னால் அவள், ஷீ இஸ் கோயிங், ஷீ இஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் வந்துருக்குது. அங்கால வேர்ப்னு சொல்லியிருக்கிறேன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வேர்போட ஐஎன்ஜியை சேர்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆயிரக்கணக்கான சென்டென்சஸை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். she is running, she is cooking, she is going, she is smiling, she is laughing, she is talking. பாருங்க, இப்படியே வசனங்களை நாங்கள் அப்படியே நீட்டிக்கொண்டு போகலாம், அப்படியே எழுதி கொண்டு போகலாம், அல்லது அப்படியே பேசிக்கொண்டு போகலாம். எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஏன்னா she is, அது எங்களுக்கு மனசில் இருக்கும். she is a doctor, she is a clerk, she is a mason, she is a singer, she is a famous singer, she is a teacher, she is a girl, she is a mother. பாருங்க, அப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்படியே நாங்கள் கதைச்சி கொண்டே போகலாம். ஸோ ஆகவே இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய காலத்தை செலவழிக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் சக்ஸஸாக இங்கிலீஷை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல மெத்தட் நான் டீச் பண்ணிக்கல, நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தடை வச்சுக்கொண்டு ஒரு நல்ல அழகாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆக்களாக இருப்பினா எங்களை பொறுத்தவரையில் எங்களோட கிளாஸஸுக்கு வந்து பேசிக் இல்லாத ஆக்கள் கூட வருவினோம். பட் நாங்கள் அதை பற்றி பெரிய அளவில் திங்க் பண்ணுறதே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற இந்த அவசியம் கிடையாது. நாங்கள் இந்த பேட்டர்னை டீச் பண்ணினோம்னு சொன்னோம். இப்போ நாங்கள் குழந்தைகள் எடுத்தோம்னு சொன்னால், குழந்தைகள் ஒரு காலத்திலும் அவளுக்கு கிராமர் தெரியாது, அவளுக்கு சென்டென்ஸிൻ്റെ கட்டமைப்பு தெரியாது, அல்லது அவளுக்கு இந்த சென்டென்ஸ் இந்த வீடு இடத்துல வரணும், இந்த வீடு இடத்துல வரணும்ன்ற இந்த நியதிகளும் அவளுக்கு தெரியாது. பட் என்ன செய்யணும்னு சொன்னால், மெட்டாக்கள் கதைக்கிறத லிசன் பண்ணி அப்படியே என்ன செய்யணும், திரும்ப அதை அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து சரியான சென்டென்சஸாக வரும். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த பேட்டர்னை எங்கள்கிட்ட வாராக்களுக்கு நாங்கள் இதை பற்றி ஒன்றுமே யோசிக்கிறோம்ல, இந்த பேட்டர்னை வந்து நாங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதிலிருந்து புதிய சென்டென்சஸை அவையிலே க்ரியேட் பண்ணக்கூடிய ஆக்களை நாங்கள் மாற்றி விடுவோம். ஸோ இந்த வகையில் நாங்கள் டீச் பண்ணின ஏராளமான ஆக்கள் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கணும். அவை ஹை ஸ்டடி செய்கிற ஆக்களாக இருக்கலாம், அதே நேரம் ஃபாரினர் போன ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும், அதை விட இப்போவும் ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இருக்கணும், அதை விட டீச்சிங் ஃபீல்டில் இருக்கணும், பேங்கிங் சைட்டில் இருக்கணும், ஏராளமான ஆக்கள் இருக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், இங்கிலீஷ் ஒரு பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஸோ ப்ரமோஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கணும், அல்லது அவளுக்கு வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத அளவில் இருந்திருப்பினோம். பட் அவையில் எல்லாருக்குமே நான் இந்த மெத்தடில் டீச் பண்ணி நிறைய சக்ஸஸ் அடைஞ்சாக்களை நான் பார்த்துருக்கிறேன். நாங்கள் ஒரு புது பேட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கல, அந்த ப்ரீவியஸ் பேட்சில் முந்தைய பேட்சில் படித்தாக்களை தான் நாங்கள் அதுக்குள்ள எக்ஸாம்பிளாக கொண்டு நாங்கள் காட்டுவோம். ஸோ அவையில் அந்த கதிரையில் இருந்து ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட வந்து பேசும்போது மற்றாக்களுக்கு அது பார்க்க ஆசையாக இருக்கும், அழகாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்றது ஒரு சக்ஸஸான விஷயம். நாங்கள் ஒன்றையும் பற்றி யோசிக்க தேவையில்லை. சிம்பிளாக இயலாதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் சொல்லி கொண்டிருப்பினோம் இங்கிலீஷ்ன்றது சரியான கஷ்டம், என்னென்றே புரியுதில்லை, என்னென்று வருது இல்லைன்னு சொல்லி ஏராளமான ஆக்கள் சொல்லி கொண்டிருப்பினோம். பட் அது இல்லை,
இப் யூ கேன் ஐ கேன் பெட்டர் தென் யூ டு. உன்னால் முடியும்னு சொன்னால் அதை விட சிறப்பாக செய்ய என்னால் முடியும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டு வெளிக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக சிம்பிளாக நாங்கள் இங்கிலீஷை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த பேட்டர்னாக படிக்கிறார்கள் வந்து வெரி குயிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு போய்கொண்டே இருப்பினோம். ஓகே, இந்த பேட்டர்ன் தொடர்பாக மேலும் சில உதாரணங்கள் தந்திருக்கிற அந்த பேட்டர்னுக்கு பாருங்க. அடுத்தது ஐ எம் கோயிங் டுன்றது ஒரு பேட்டர்ன். நான் போறேன் என்று வரும். ஐ எம் கோயிங் டுண்டா நான் போறேன். இது தொடர்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்கை இதில் சேர்த்திருக்கிறேன், நீங்கள் சென்று பாருங்க. இந்த ஐ எம் கோயிங் டு தொடர்பான எல்லா விளக்கங்களும் அதில் இருக்குது. இந்த ஐ எம் கோயிங் டுன்றது ஒரு பேட்டர்ன். ஐ எம் கோயிங் டுன்றது அவளம் அப்படியே வரும். இந்த அவளுக்கும் என்ன மீனிங்? நான் போறேன் என்ற அர்த்தம். அல்லது எழுத்து மொழியில் சொன்னால் நான் போகின்றேன் என்ற அர்த்தம். அப்போ நான் போகின்றேன், என்னத்துக்கு போகின்றேன்? ஒரு வேர்ப் ஒன்று அங்கால வரும், ஒரு வினை சொல்லுண்டு சேர்க்கணும். ஐ எம் கோயிங் டு லேர்ன், ஐ எம் கோயிங் டு ஸ்டடி, ஐ எம் கோயிங் டு ப்ராக்டிஸ், ஐ எம் கோயிங் டு மீட், நான் சந்திக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஈட், சாப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு லேர்ன், நான் படிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ளே, நான் விளையாட போகிறேன். ஐ எம் கோயிங் டு லிசன், நான் கேட்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு வாட்ச், நான் பார்க்க போகிறேன். பாருங்க, இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். ஏராளமான வசனங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பேட்டர்ன் இங்கிலீஷினூடாக. அடுத்த பாருங்க, தேரா, அடுத்து தேரிஸ். இது எல்லாத்துக்குமே நான் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புதிய பேட்டர்ன்களுக்கான காணொளிகளை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ முதல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த சேனலில் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான புதிய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தேரா பாருங்க, தேரா என்று சொன்னால் இருக்கின்றன என்று அர்த்தம். தேரா என்று சொன்னால் இருக்கின்றன. அவங்கால நவுனை சேர்க்கணும். என்ன இருக்கின்றன? நவுன். அடுத்ததாக நவுன் வரும். பாருங்க, தேரா இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? கோவில்கள் இருக்கின்றன என்று வச்சோம்னா தேரா டெம்பிள்ஸ், கோவில்கள் இருக்கின்றன. அங்கே நாங்கள் சேர்க்கலாம். எங்கே இருக்கின்றன? எங்களுடைய ஊரில் இருக்கின்றன. தேர் ஆர் டெம்பிள்ஸ் இன் மை வில்லேஜ், என்னுடைய ஊரில் கோவில்கள் இருக்கின்றன. தேர் ஆர் ஸ்கூல்ஸ், பாடசாலைகள் இருக்கின்றன. தேர் ஆர் ட்ரீஸ், மரங்கள் இருக்கின்றன. தேர் ஆர் ஹவுசஸ், வீடுகள் இருக்கின்றன. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். தேர் ஆர் பாக்ஸஸ், தேர் ஆர் ஃப்ரூட்ஸ், தேர் ஆர் டோர்ஸ், தேர் ஆர் விண்டோஸ், தேர் ஆர் ரூம்ஸ். ஏராளமான புதிய வசனங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். தேர் இஸ் சொன்னா இருக்கின்றது, அதாவது ஒன்று இருக்கின்றது, சேர்த்திருக்கிறபடியா ஒன்று இருக்கின்றது என்று வரும். தேர் இஸ் எ டெம்பிள், ஒரு கோவில் இருக்கின்றது. தேர் இஸ் எ ட்ரீ, ஒரு மரம் இருக்கின்றது. தேர் இஸ் எ பிரிட்ஜ், ஒரு பாலம் இருக்கின்றது. தேர் இஸ் எ ரோட், ஒரு வீதி இருக்கின்றது. இப்படி தேர் இஸ் எ ஹாஸ்பிட்டல், தேர் இஸ் ஷாப், தேர் இஸ் எ ஜங்ஷன். அப்படி ஏராளமான வசனங்களை உருவாக்கக்கூடியதான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ். ஸோ அந்த பேட்டர்னை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் இன்றைக்கு இதை தொடர்ந்து புதிய ஒரு பேட்டர்னை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். புதிய பேட்டர்ன் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற பேட்டர்ன் ஐ ஹேர்ட் தட். ஐ ஹேர்ட் தட் என்றா நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹேர்ட் தட், நான் கேள்விப்பட்டேன். அப்போ இதான் பேட்டர்ன். ஐ ஹேர்ட் தட், நான் கேள்விப்பட்டேன். என்னத்தை கேள்விப்பட்டேன்ன்றதை நாங்கள் அடுத்ததாக சேர்த்துக்கொள்ளணும். அப்போ இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது நடக்க போகின்ற விஷயமாக இருக்கலாம். இது ப்ரெசன்ட் டென்ஸ்லையாக இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ்லையாக இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்லையாக இருக்கலாம். எந்த டென்ஸ்லுமாக இருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் கற்று அறிஞ்சிருக்கலாம், அல்லது செவி வழியாக யாரோ சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தெரிந்து கொண்டது. நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த என்னத்தை கேள்விப்பட்டேன் என்று சொன்னால் அங்கால அதை நாங்கள் சொல்ல போகிறோம். ஐ ஹேர்ட் தட். ஐ ஹேர்ட் தட் என்ற பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்றது நான், ஹேர்ட்ன்றது ஹியர் என்று சொல்கிற வேர்டுன்ற, அதாவது ஒரு வினை சொல்லது. அந்த வினை சொல்லுன்ற பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேர்ட்ன்றது. தட் என்றா என்று என்ற மீனிங்கோட வரும். ஹியர் என்பதன் இறந்த கால வடிவமே ஹேர்ட் ஆகும். இது ஒரு நிகழ்வு நடந்ததை, நடக்கிறதை அல்லது நடக்க போவதை முன்னரே கேள்விப்பட்டுள்ளதை அல்லது அறிந்துள்ளதை வெளிப்படுத்தும் வசன வடிவாகும். அப்போ நாங்கள் இது சம்பந்தமாக மேலும் நிறைய விஷயம் கதைக்கணும் என்ற அவசியம் இல்லை. நான் நிறைய விஷயம் இந்த ஐ ஹேர்ட் தட் தொடர்பாக நான் சொல்லி இருக்கிறேன். ஆகவே நாங்கள் இந்த ஹேர்ட் தட்டை
எப்படி பயன்படுத்துறது, இது வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம். நாங்கள் நிறைய பேசும்போது எழுதும்போது இதை வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம். ஐ ஹர்ட் தட் ஹி ஹேஸ் கான், அவர் போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி காட் அ ஜாப், அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டோன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி ஹேஸ் பாட் அ கார், அவர் ஒரு கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் தேர் வாஸ் an accident, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் he is a policeman, அவர் ஒரு பாலிஸ்மேன் சொல்லி கேள்விப்பட்டேன். he is a police officer, அவர் ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் he has bought a new phone, அவர் ஒரு புதிய ஃபோன் வேண்டிட்டாருன்னு சொல்லி, புதிய ஒரு தொலைபேசி வேண்டிட்டாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் the course has completed, the course வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டேன்னு சொல்லி, முடிஞ்சதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நிறைய நாங்கள் அப்படியே சொல்லி கொண்டு போகலாம். ஸோ அது தொடர்பான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸை வடிவ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஓகே, நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, இப்போ நாங்கள் பார்க்க போகிற புதிய பேட்டர்ன் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதான் முக்கியமான ஒரு பகுதி. இந்த எக்ஸாம்பிள்ஸில் சென்டென்சஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனமாக பாருங்க. அதே மாதிரியான புதிய சென்டென்சஸை நீங்களும் உருவாக்கி கொண்டு பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், I heard that you got a promotion at work. I heard that you got a promotion at work. பதவி உயர்வு கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். அதாவது உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டாக ஐ ஹர்ட் தட்ன்றது வரணும். அதுக்கு அங்கே மிச்சம் ஒரு சென்டென்ஸை நாங்கள் இதில் இணைச்சிருக்கிறோம். ஐ ஹர்ட் தட் யூ காட் அ ப்ரமோஷன் அட் ஒர்க். யூ காட் அ ப்ரமோஷன் அட் ஒர்க், அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ ஹர்ட் தட் the new restaurant in town is really good. I heard that the new restaurant in town is really good. ஊரில் உள்ள புதிய உணவகம் மிகவும் நன்றாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். So third example, I heard that you are going on vacation next week. I heard that you are going on vacation next week. அடுத்த கிழமை நீங்கள் விடுமுறையில் செல்வதாக கேள்விப்பட்டேன். அதாவது வருகின்ற கிழமை நீங்கள் விடுமுறையில் செல்வதாக கேள்விப்பட்டேன். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக ஐ ஹர்ட் தட் அந்த பேட்டர்ன் வந்திருக்குது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு சென்டென்ஸையோ அல்லது சென்டென்ஸின் பகுதியையோ சேர்த்திருக்கிறோம். இதில் கூடுதலாக முழுவதுமாக சென்டென்சஸை தான் நாங்கள் இணைச்சிருக்கிறோம். இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நாங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொன்னால் சென்டென்சஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அடுத்த வாரம் விடுமுறையில் செல்வதாக கேள்விப்பட்டேன், விடுமுறைக்கு செல்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஸோ சிம்பிளாக நாங்கள் சென்டென்சஸை உருவாக்கலாம். ஐ ஹர்ட் தட் மிஸ்டர் கண்ணன் இஸ் அ நியூ மேனேஜர். பாருங்கள், ஐ ஹர்ட் தட் மிஸ்டர் கண்ணன் இஸ் அ நியூ மேனேஜர், அதாவது மிஸ்டர் கண்ணன் தான் புதிய முகாமையாளர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இது சிம்பிள். ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் அ போலீஸ்மேன், அவர் ஒரு போலீஸ்மேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் அவர் கிளாஸ் டீச்சர், அவர் தான் எங்கிட்ட கிளாஸ் டீச்சர்னு கேள்விப்பட்டேன். இப்படி நாங்கள் ஏராளமான சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஃபோர்த் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ ஹர்ட் தட் யுவர் சிஸ்டர் இஸ் கெட்டிங் மேரீட், உங்களுடைய சகோதரிக்கு திருமணம் என்று கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் யுவர் சிஸ்டர் இஸ் கெட்டிங் மேரீட், உங்களுடைய சகோதரிக்கு திருமணம் என்று கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் முன்னுக்கு வந்திருக்குது. யுவர் சிஸ்டர் இஸ் கெட்டிங் மேரீட், நீங்கள் அதாவது உங்களுடைய சகோதரி திருமணம் முடிக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஃபிஃப்த் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஹர்ட் தட் the concert was amazing. கச்சேரி அதாவது நல்லாக இருந்தது, அது நன்றாக இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அமேசிங், அமேசிங்னு சொன்னால் மிக நன்றாக இருந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் த கன்சர்ட் வாஸ் அமேசிங், கன்சர்ட் வந்து அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்தால் அமேசிங்னு சொல்லுவினோம், ஆச்சரியம், இன்னும் நல்லா இருக்குது இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ தன் ஐ ஹர்ட் தட் த கன்சர்ட் வாஸ் அமேசிங், இந்த கன்சர்ட் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்த பாருங்க, சிக்ஸ்த் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ ஹர்ட் தட் தேர் வாஸ் அன் ஆக்சிடென்ட். ஐ ஹர்ட் தட் தேர் வாஸ் அன் ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட், நான் கேள்விப்பட்டேன். தேர் வாஸ் அன் ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வெரி சிம்பிள். இப்படியான ஏராளமான சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் அ ஷாப் ஓனர், அவர் ஒரு கடைக்காரர் என்று கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் அ ஷாப் ஓனர், அவர் கடைக்காரர் என்று கேள்விப்பட்டேன். பாருங்க, ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் ஃபர்ஸ்ட், அவராக முதலாவது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு
கம்படிஷனில் ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் த ஃபஸ்ட், அவர் தான் முதலாவதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் த ஃபஸ்ட். ஸோ இப்படி எல்லா விஷயங்களை நாங்கள் இந்த அறிஞ்சு கொண்ட விஷயங்களை இன்னும் ஒருவருக்கு சொல்லியிருக்கலாம் நாங்கள் இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐ ஹர்ட் தட் ஹீ இஸ் அ ஆக்டிவ் ஒன், அவர் ஒரு சுறுசுறுப்பான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க 7th எக்ஸாம்பிளில் உங்களுக்கு தந்திருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ ஹர்ட் தட் ஹி ஹேஸ் அ குட் நேம். இல்லை பாருங்க 7th எக்ஸாம்பிள் ஐ ஹர்ட் தட் ஹி ஹேஸ் அ குட் நேம், அவருக்கு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி ஹேஸ் அ குட் நேம், அவருக்கு நல்ல பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் தி ஸ்மார்ட் பை இங்கிலீஷ் இஸ் வெரி குட், ஸ்மார்ட் பை இங்கிலீஷ்ன்றது நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் தேர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் ஸ்மார்ட் பை இங்கிலீஷ் சேனல், ஸ்மார்ட் பை இங்கிலீஷ் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இப்படியான சென்டென்சஸை நீங்களும் என்ன செய்யுங்க, உருவாக்கி பேசுகிறதுக்கு பழகுங்க. சிம்பிளாக நாங்கள் இந்த சென்டென்சஸ் உருவாக்கி பேசக்கூடியதாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போ. எக்ஸாம்பிள் 8 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், அவர் வைத்தியசாலையில் இருந்தார் என்று கேள்விப்பட்டேன், அல்லது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ இது சிம்பிளாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற பகுதியில் ஐ ஹர்ட் தட் ரெண்டு வந்திருக்குது, அங்கால ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல்னா அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த ரெண்டும் சேர்ந்து ஐ ஹர்ட் தட் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு சென்டென்ஸ் அவர் வைத்தியசாலையில் இருந்தார் என்று கேள்விப்பட்டேன் என்று வரும். ஸோ எக்ஸாம்பிள் 9 பாருங்க. ஐ ஹர்ட் தட் இந்தியா ஹேஸ் வான் த மேட்ச். ஐ ஹர்ட் தட் இந்தியா ஹேஸ் வான் த மேட்ச், இந்தியா போட்டியில் வெற்றி பெற்று விட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். இந்தியா போட்டியில் வென்றுட்டதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் இந்தியா ஹேஸ் வான் த மேட்ச், இந்தியா வென்று விட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 10th எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஹர்ட் தட் ஹீ இஸ் எ தமிழ் பாய், அவர் தமிழ் பையன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹீ இஸ் எ தமிழ் பாய், அவர் தமிழ் பாய் என்று சொல்லி கேள்விப்பட்டேன், ஒரு தமிழ் பையன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது ஈஸியாக நாங்கள் உருவாக்கக்கூடிய சென்டென்ஸ். ஐ ஹர்ட் தட் ஹர் பேரண்ட்ஸ் இஸ் வெரி பங்க்சுவல், அவருடைய பெற்றோர்கள் மிகவும் நேரம் தவறாமல் செயற்படுகின்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் ஹர் பேரண்ட்ஸ் இஸ் வெரி பங்க்சுவல். ஐ ஹர்ட் தட் யுவர் அங்கிள் இஸ் கம்மிங் ஃப்ரம் கனடா, உங்களுடைய அங்கிள் கனடாவிலிருந்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் த கிளாஸஸ் ஹேஸ் ஸ்டார்ட், அதாவது வகுப்புகள் ஆரம்பித்து விட்டன என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் தட் தேர் இஸ் a மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏராளமான எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆகவே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை வடிவாக திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இவ்வாறான சென்டென்சஸை ஈஸியாக உருவாக்கி பேசக்கூடியதாகவோ எழுதக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இந்த காணொலியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மேலும் ஒரு புதிய பேட்டர்னோட புதிய காணொலியில் உங்களை நான் சந்திப்பேன். ஆகவே இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸ்மார்ட் பை இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இந்த காணொலிகளை பார்ப்பதன் ஊடாக நீங்கள் ஆங்கிலத்தை ஈஸியாகவும் விரைவாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நண்பர்களோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். இது SWE ஸ்மார்ட் பே இங்கிலீஷ்.